சிவம் நீ நான் சிவம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும் நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும் அன்பே சிவம் என்போம் அன்பே சிவம் என்போம் அன்பே சிவம் என்போம் அன்பே சிவம் தன்னம்பிக்கையுடனும் துணிவுடனும் வாழ்க்கையை மேற்கொண்டு சுயமாக சம்பாதித்து நிலம் வீடு கடை இவர்களை ஏற்படுத்தினார். ஒரு 10 வயசு இருக்குமா, கடைக்கு போவாங்க மண்ணெண்ண இந்த இதெல்லாம் வாங்கறதுக்கு, சின்ன சின்ன ஜாமான்லாம் வாங்கறதுக்கு இந்த அம்மா அனுப்புவாங்களாம். அப்படியே தாத்தா என்ன பண்ணுவாரா, இதெல்லாம் அவங்க கட்டுப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லி பதங்க ஒரு நேரம் அது இந்த கட்டி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருவாங்களாம். வீக்காவலம் வந்து கணக்கு எழுதி இத்தனை நாள் வேலை செஞ்சாலும் எழுதி கொடுக்குறது. அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தா ஆளுங்களுக்கு கூலி போட்டு கூலி போட்டேன் ஏஜென்ட்ங்கறவங்க மேனேஜர் மாதிரி பாத்துக்கிறது. ஏஜென்ட்னா பவர் பட்டா கொடுத்துருவாங்க இவருக்கு, மேனேஜர் மாதிரி. அதை எப்படி சொல்லுவாங்க, ஏஜென்ட் தான் சொல்லுவாங்க. அதாவது பவர் கொடுத்துருவாங்க, என்ன வேணாலும் சொல்லலாம் இவரு இஷ்டத்துக்கு. நிலத்தரிக்க உள்ளார அந்த அந்த இதை பராமரிப்புக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இவர் இஷ்டத்துக்கு இவர் முடிவெடுக்கலாம். ஏஜென்ட் பவர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில 127 இவருடைய கண்ட்ரோல்ல. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி போல்டா எந்த ஆறு கத்து கேட்டு ஊர்ல ஒரு பெரிய வச்சது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருநெல்வேலியூர்ல ஒரு பெரிய தகராறு நடந்து போட்டாங்க. அப்ப கேஸ்ல ஜெயிச்சு வந்தோன்னா நான் பிறந்தேன், அதனால எனக்கு பெரிய ஜெயபால்னு பேரு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது. அப்பா எனக்கு சின்னத்துல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, முட்டை கொடுத்தாங்கன்னா மீச குத்தும், அழுவோம் கிடந்து, அப்புறம் இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா பாத்தீங்கன்னா எனக்கு கால் வீங்கிடும்.
கஷ்டத்தை தாண்டி வந்ததுக்கு காரணம் வந்து காரணகர்த்தா வந்து எங்க அப்பா தான். ஏன்னா எங்களை மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாங்க. எங்களை படிக்க வைத்து ஆளாக்கி கஷ்ட சூழ்நிலையிலும் கல்லூரி வரை படிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல நிலைக்கு வரவும் நல்ல இடத்தில் திருமணமாகவும் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். எங்களை வளர்த்து ஆளாக்கி எங்களை இந்த உலகில் வாழ வைத்த என் தந்தையையும் தாயையும் என்றும் மறக்க முடியாது. திருநெல்வேலியில இருந்து மயிலாடுதுறை வந்துட்டு இருந்தோம். மயிலாடுதுறை வந்துட்டு இருக்கும்போது நான் ஓட்டிட்டு வந்த காரு டேட்டாப்ல வர்றவன் தண்ணி அடிச்சிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்ப அவன் ஓடி அவனை எல்லாம் அடிக்க வந்தானோ கைய புடிச்சிட்டு டேய் நான் அரசு ஒரு முக்கியமான பையன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குள்ள அவங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்து விலைக்கு விட்டு நீங்க போங்க போங்க அரசூருக்குள்ள விடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எனது தந்தை முத்துசாமி அவர்கள் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவரிடமிருந்து ஒரு சில அற்புதமான பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்படி கற்றுக்கொண்டதன் விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேறிய மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமை அடைகிறோம். தந்தையாரை பொறுத்தவரை சில பலவீனங்களிலிருந்து நாங்கள் சில பாடங்களையும் அவரது பலத்திலிருந்து சில அனுபவங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நிச்சயமா அவருடைய தைரியம் என்பது வந்து எங்கள் எல்லோருக்குமே வந்து பிரமிக்கத்தக்க ஒன்று. வாழ்க்கையின் இறுதி விளிம்பை தொட்ட போது கூட அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பல சோதனைகளுக்கு வந்து அவர் துணையாக இருந்தார் என்பதை வந்து மறுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் வந்து எல்லோரும் வந்து சொத்து சேர்க்க வேண்டும் என்று அடைந்த பொழுது சொத்தை விற்றாலும் பரவாயில்லை மகன்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்து சொத்தை விற்று எங்கள் எல்லோருக்கும் கல்வி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மனிதராக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அவரோட அனுபவங்கள், அவர் எங்களிடம் உரையாடியது, அவர் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட இன்பங்கள், இவை அனைத்துமே வந்து தொகுத்து நான் நினைத்து பார்த்தால் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதனாகத்தான் நான் பார்க்கிறேன். எனது தாய் பொறுத்தவரை ஒரு அற்புதமான தாய். நாங்கள் செய்ய முடியாத பல விஷயங்களை கணவனுக்காக விட்டுக் கொடுத்து கணவனுக்காக செய்த ஒரு மிகப்பெரிய பெண்மணி என்றால் எனது தாய் தான். ஏனென்றால் ஒரு இறுதி காலத்திலிருந்து நாங்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து கணவனுக்கு இறுதி வரை செயலாற்றிய ஒரு அற்புதமான பெண்மணி. உண்மையிலேயே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் இறப்பு வந்து எல்லோ குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து பேரப்பிள்ளைகளை பார்த்து ஒரு நிறைவான ஒரு மறைவாக இருந்தால் கூட இன்றைக்கு நினைத்தாலும் அவர்கள் நம் அருகில் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமே என்ற எண்ணம் நிச்சயமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த 100 ஆண்டு காலம் இந்த தருணத்தில் ஒன்றை மட்டும் நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்பம் என்பது கல்வி என்பதை ஒரு முதன்மையான அம்சமாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தால் அந்த குடும்பம் என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமிக்க குடும்பமாக வளரும் என்பதற்கு நிச்சயமாக எங்கள் குடும்பம் வந்து ஒரு அற்புதமான சாட்சியாக நான் பார்க்கிறேன். இந்த தன்மையோடு அவர்கள் எந்த ஒரு கொள்கைக்காக வாழ்ந்தார்களோ, எந்த ஒரு அன்புக்காக இயங்கினார்களோ, அந்த அன்பையும் அந்த கொள்கைகளையும் நமது குடும்பம் மட்டுமல்ல நமது குடும்பத்தின் சாராத மற்ற ஏழைகளுக்கும் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை நிச்சயமாக நாங்கள் எங்கள் வாழ்நாள் பூராவும் செய்து கொண்டிருப்போம். இப்பொழுது கூட எங்கள் தந்தையின் நினைவாக நாங்கள் பல பேருக்கு கல்லூரிகள் செய்கிறோம். இது தொடரும். நிச்சயமாக இந்த நினைவுகள் என்பது நினைத்து பார்ப்பதற்காக மட்டுமல்ல, நினைத்து பார்க்கிற அதே தருணத்தில் அவர்கள் நினைவாக பல குடும்பங்கள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டையும் நிச்சயம் செய்வோம் என்பதை நாங்கள் ஒரு உறுதியாக ஒரு சபதமாக ஏற்கிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன சொல்ல மண்ணு வாழோடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ மத்தவங்க கண்ணு படோடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ என்ன சொல்ல மண்ணு வாழோ மத்தவங்க கண்ணு படும்
அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்முயிர்க்கு மேலே மானம் அறியாதே, மானம் இழந்தாலே வாழ தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க, சொன்னபடி நின்னாங்க, குணத்தால் மனத்தால் கலைமானாங்க. எனது தாத்தா திரு முத்துசாமி பிள்ளை அவர்கள் ஒரு சிறந்த சிவபக்தர் மற்றும் தமிழறிஞர். சிறுவயதில் அவர் எனக்கு பல இதிகாசங்களையும் புராணங்களையும் தமிழ் பாடல்களையும் மேற்கோள் காட்டி வாழ்க்கையின் நன்னறிகளை எடுத்துக் கூறினார். நேர்மை, பொய் பேசாமை, தைரியம், தன்னம்பிக்கை ஆகிய குணங்கள் எனக்குள் விதைத்தார். அவர் தினமணி செய்தித்தாளை படித்து எனக்கு அன்றாட செய்திகளை எடுத்துக் கூறி அதன் அடிப்படையை என்னுடன் விவாதிப்பார். இது எனக்குள் ஒரு சமூக பார்வையை ஏற்படுத்தியது. அவர் ஒரு காந்தியவாதி, ஆனால் காங்கிரஸ் சார்பற்றவர். அனைத்து மக்களுடன் சாதி, ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் பழகினார். மிகுந்த மனோதிடமிக்கவர். நாங்கள் வசித்த கிராமத்தில் பாம்புகள் அதிகம். அவர் வயது முதிர்ந்த பருவத்தில் மெதுவாக நடந்து செல்லும்போது பாம்புகள் அவர் பாதையில் கடந்து செல்லும். அவ்வப்போது சிறிதும் பயம் கொள்ளாமல் மெதுவாக நடந்து செல்வார். அவருடன் நீண்ட நாட்கள் பழகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது எனது அதிர்ஷ்டம் என்றே கூறுவேன். அவர் இப்போது எங்களுடன் இல்லாவிட்டாலும் அவர் சொல்லாலும் செயலாலும் என்றும் என்னுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி. வெகு அழகாக கதைகள் சொல்வார். என்னுடைய குழந்தை பருவம் எங்க தாத்தாவுடன் கழிந்தது. எங்க தாத்தா பாட்டியுடன் இருந்த நாட்கள் மிக மிக நல்லானது. என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு தோழி போல் நிறைய நாட்கள் அவர்களுடன் நான் விளையாடி இருக்கேன். தாத்தா கொல்லு பாட்டி அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு